சத்தியமூர்த்தியோட கோபத்தையும் ஆவேசத்தையும் கண்ணால பார்த்தவனா? அது வச்சுதான் ஏன் சொல்றேன். அம்மா சொல்றதையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க எங்க போனாலும் துணைக்கு 2 பேரோட போறது நல்லதுன்னு தோணுது. ஆமாங்கய்யா, இப்பவும் நிழலா 2 பேர் உங்களை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்கள மீறி யாரும் உங்களை எதுவும் செஞ்சிட முடியாது. இருந்தும் நீங்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அதெல்லாம் சரிம்மா. இது புலி வாழை பிடிச்ச கதை. வாழை விட்டா புலி கடிச்சிரும். அதுக்காக எத்தனை நாள் தான் வாழை பிடிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? நான் ஒரு பொதுநல தொண்டன். 4 பேருக்கு என்னால முடிஞ்ச சேவையை செய்யணும்னு நினைக்கிறவன். ராத்திரியோ பகலோ கஷ்டம்னு என்னை கூப்பிடுறவங்களுக்கு ஓடி போய் உதவி பண்ணணும்னு நினைக்கிறவன். அப்பேற்பட்ட எனக்கே 24 மணி நேரமும் பாதுகாப்பு தேவைன்றத நினைச்சா சாதாரண மக்களை எல்லாம் இந்த மாதிரி சத்தியமூர்த்தி ஆட்கள்லாம் என்ன பாடுபடுத்திருப்பானுங்க. இவங்களுக்கெல்லாம் எத்தனை பெரியார் அண்ணா வந்தாலும் பத்தாதுமா. சரிங்கய்யா, இதுக்கு என்னதான் தீர்வு? என்ன கொல்ல ஆள் அனுப்புன மாதிரி காவியாவை கொல்ல ஆள் அனுப்புனதும் சத்தியமூர்த்தி தான். மறந்தும் நமக்கும் காவியாவுக்கும் எந்த வகையிலும் தொடர்பு ஏற்பட்டுறக்கூடாதுன்றதுக்காகவும் காவியாவுக்கும் நமக்கும் நீண்ட பகை உருவாக்கணும்ன்றதுக்காகவும் சத்தியமூர்த்தி போட்ட டிராமா இது. ஆனா இதெல்லாம் புரிஞ்சிக்காம கசாப்பு கடைக்காரனா ஆடு நம்புற மாதிரி காவியா அந்த சத்தியமூர்த்தியை நம்பிக்கிட்டு இருக்கா. அந்த நம்பிக்கையில எந்த விரிசலும் எதிர்காலத்துல வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சத்தியமூர்த்தி நான் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். புதுசா களத்துல இறங்கி இருக்கிற உன்னால அவன் தூக்கம் கெட்டு போச்சு. நீ உன் ஆட்களை அனுப்பி என்ன காப்பாத்தினது அவனுக்கு புதுசான தலைவலி. அவனுடைய கிரிமினல் மூளை இப்போ பழசையெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும். எதையோ கூட்டி கழிச்சுலாம் பார்க்கும், எதையோ முடிச்செல்லாம் போடும். எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அந்த முருகேசன் எங்க இருக்கிறான்னு அவனை தேடி கண்டுபிடிக்கணும். முருகேசன்னா நீங்க தான் பெரியவ கொண்டதா கோர்ட்ல போய் சாட்சி சொன்னதா எங்க அம்மா சொல்லிருக்காங்க. அந்த முருகேசனா? அதே முருகேசன் தாமா. அவனை தேடி பிடிக்கணும், பழசெல்லாம் திரும்ப தோண்டி எடுக்கணும். என்ன கொலைகாரன்னு சொல்லி எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்த அந்த சத்தியமூர்த்தியை நிரந்தரமா தண்டிக்கணும். அப்பதான் அவன் அடங்குவான். சரியா சொன்னீங்க. அதுதான் சத்தியமூர்த்தி ஆட்டத்தை அடக்க ஒரே வழி. இப்ப அந்த முருகேசன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நிச்சயமா அவன் கிராமத்துல இருக்க வாய்ப்பே இல்லைங்க. இருந்திருந்தா அவன் என் கண்ணுல பட்டிருப்பானே. அப்போ அந்த முருகேசன் சிட்டில இருக்கவும் வாய்ப்பு இல்ல. எப்படி அவனை தேடி கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பா அவன் இருக்கிற இடம் சத்தியமூர்த்திக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்ல சத்தியமூர்த்தி கண் பார்வையில அவனை அவன் எங்கேயாவது வச்சிருக்கணும். நான் நினைக்கிறது மட்டும் சரியா இருந்துச்சுன்னா அந்த முருகேசனை நம்ம கஸ்டடிக்கு கொண்டாந்துடலாம். அத்தனையும் சத்தியமூர்த்திக்கு தெரியாம பண்ணணும். சின்னதா அவன் சந்தேகப்பட்டாலும் எல்லாம் கெட்டு போயிடும். நானே இந்த காரியத்துல இறங்கி விசாரிக்கிறேன். இது விஷயமா எனக்கு ஏதாவது துப்பு கிடைக்கதான்னு நானும் பாக்குறேன். எதை செஞ்சாலும் ஜாக்கிரதையா செய்யுங்கம்மா. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. அப்போ நான் கிளம்பிட்டுங்களா? இருங்க ஐயா, நான் காஃபி போட்டு கொண்டு வந்து தரேன். இருக்கட்டும்மா, நான் எப்ப வேணாலும் இங்க வந்து சாப்பிட்டுட்டு போலாம். வரம்மா, வர இருமா. நல்லா
யார் இந்த முருகேசன்? மாசம் மாசம் 20,000 ரூபாய், அதுவும் 2 வருஷமா பணம் அனுப்பிட்டு இருக்காரு. அவரோட விலாசமும் இதுல இருக்கு. ரொம்ப லோக்கலான ஏரியாவை வேற இருக்கு. மாமா, மாமா, மாசம் மாசம் முருகேசங்கிறவருக்கு 20,000 ரூபாய் அனுப்பிட்டு இருக்கீங்களே, யார் அவரு? அவரு ரொம்ப முக்கியமானவரா? இவருக்கு நீங்க அனுப்புற பணத்தை நான் எந்த அக்கவுண்ட்ல வைக்கிறது? அவன் பழைய வேலைக்காரம்மா, அவனுக்கு பணம் அனுப்பிட்டு இருக்கேன். வேலைக்காரனுக்கு மாசம் மாசம் 20,000 ரூபாவா? அதுவும் அவர் இங்க வேலை செய்யாதப்போ எதுக்கு நீங்க பணம் அனுப்பணும்? அது அது ஒண்ணு இல்லம்மா, அவனுக்கு ஹார்ட்ல ஒரு சர்ஜரி நடந்திருக்கு. அந்த செலவை நான் தான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சர்ஜரி நடந்ததால அவனால எந்த வேலையும் செய்ய முடியாது இல்லையா, அதனால அவனுக்கு பணம் கொடுத்துருக்கேன். அவன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு மேற்கொண்டு என்ன பண்ண முடியும்? அதனால்தான் மாசம் மாசம் மணி ஆர்டர்ல பணம் அனுப்பிட்டு இருக்கேன். சரிங்க மாமா, என்ன இருந்தாலும் 20,000 ரூபாய் என் மனசுக்கு ஜாஸ்தியா தான் படுது. அவனுக்கு படிக்கிற பசங்க இருக்காங்கம்மா, அவங்க படிப்பு செலவுக்கும் சேர்த்து தான் பணம் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலேயே உங்களை மாதிரி ஒரு தாராள குணம் யாருக்குமே வராது மாமா. ஆனா கடந்த 3 மாசமா அவருக்கு நீங்க பணமே அனுப்பல போல இருக்கு. அப்படியா? எப்படி மறந்துட்டேன் போல இருக்குமா? டென்ஷன்ஸ். நான் வேணா அந்த பணத்தை அனுப்பிடுவா? வேண்டாமா, நானே அனுப்பிடுறேன். அந்த டைரியை கொடு. குடுமா, குடு. சரிங்க மாமா, நான் மத்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பாக்குறேன். நல்ல வேலை, என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன அலற வச்சுட்டா. படப்படன் ஆயிடுச்சு. தேவராஜ ஐயா தேடுற முருகேசன் இவனாத்தான் இருக்கணும். காவியா கேட்ட கேள்விகள்லாம் அவர் முகத்துல ஒரு பதட்டம் தெரியுதே. சந்தேகமே இல்லாம இவன் பொய் சாட்சி சொன்ன முருகேசன் தான். எப்படியாவது இந்த டைரி நாம எடுத்தே ஆகணுமே. எப்படி எடுக்கிறது? நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். இன்னைக்கு ஏன் இவ்வளவு லேட்? பஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. சரி சரி, சீக்கிரமா சமையல் பண்ணுங்க. சரி. அப்பா எங்கம்மா? காலையில போனாரு, இன்னும் வரல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருப்பாரோ? ஒன்னும் சொல்லிட்டு போலியேம்மா.
மா ஏமா இப்படி அசால்ட்டா இருக்க? ராத்திரி நடந்த சம்பவத்தை விடிஞ்சதும் மறந்துட்டியா? வீடு புகுந்த அப்பாவை கொல்ல வந்திருக்காங்க. நல்லவேளை அந்த 2 பேர் வரலன்னா அப்பாவோட நிலைமை என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாத்தியா? மா உன்கிட்ட நம்ம கேட்டுட்டு இருக்க, நீ என்னமோ காதுல வாங்காத மாதிரி இருக்க. என்ன என்னமா பண்ண சொல்ற? அன்னையில இருந்து நானும் எதுவும் கேக்குறதும் இல்ல, உங்க அப்பாவும் என்கிட்ட எதுவும் சொல்றதும் இல்ல. மா அதுக்காக எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அவங்க எப்படியாவது போட்டுன்னு நீ இருந்துருவியா? ஸ்னேகா, அவங்க எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க. எந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். என்னமா இப்படி பேசுற? அப்பாவுக்கு இருக்கிற ஆபத்து தெரியாம எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சுலபமா சொல்ற? இத பாருமா, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும். அம்மா The subscriber cannot be reached at the moment. Please try again later. ஏய், எதுக்கு நீ எனக்கு போன் பண்ணிட்டே இருக்க? எனக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னேன்ல, போனை முதல்ல வை. ஏய், அவசரப்பட்டு போனை கீழே வச்சிடாத. என்ன பண்ற? கார் எடுத்துக்கிட்டு உடனே கிளம்பி இங்க வந்துரு. என்ன பாரு, இனிமே உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத, நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். அட நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல. ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துரு. ஓகே? ஏய் பைத்தியமா நீ? பாரு, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? திரும்பவும் வேதாளம் மரத்துல ஏறிக்கிச்சா? என்ன என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோ, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல. உடனே கிளம்பி வா. காலையில இருந்து சும்மாதான் இருக்கேன். மேனக்கா வீட்டுல இல்ல, நான் மட்டும் தனியா தான் இருக்கேன். வந்துடுறா. நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, மிருகம். எத்தனை தடவை தாண்டா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவேன். சரி, நான் மிருகம் தான் ஒத்துக்கிறேன். மிருகத்துக்கு தாகம் வராதா? ரொம்ப தாகமா இருக்குடாலே, வந்து தனிச்சிட்டு போய. சிச்சி, கேடு கட்ட ஜென்மமே. நான் ஓட ஓட தானே நீ என்ன விரட்டிட்டே இருக்க. பாரு, இனிமே நான் ஓட போறதும் கிடையாது, உன்னை பார்த்து பயப்பட போறதும் கிடையாது. சினிமா டயலாக்லாம் பேசுற. ஸ்னேகா, அது என்னமோ தெரியல, உன்னை பார்க்கணும்னு நினைச்சா அடுத்த நிமிஷமே பார்த்தாகணும்னு மனசு அடம் பிடிக்குது. நீ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, உடனே கிளம்பி வந்துரு. வந்துரு. என்ன நீ மிரட்டினாலும் சரி, கெஞ்சினாலும் சரி, என்னால வர முடியாது, வர முடியாது, வர முடியாது. நீ வருவ, வரணும். ஸ்னேகா, என்னம்மா? யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த? அது ராங் கால்மா. ராங் கால்னா உடனே கட் பண்ண வேண்டியதானே? நீ பேசினா அவங்களும் கூட பேசிட்டு தானே இருப்பாங்க. சரி வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா.
கிளம்பிருப்பாளா? ஒருவேளை வரலன்னா? உனக்கு ஒரு MMS அனுப்பியிருக்க ஸ்னேகா, பாரு. அடுத்த செகண்ட் நீ என் வீட்டுல இருப்ப. Ha 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 ha!